back in High Court, which is Vijay's much-awaited film slated for January 9 over the delay in the grant of a census certificate. We made every possible effort to bring this film to the audiences as planned. கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா? விஜய் ரசிகர்கள்லாம் நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம். சீ இந்த படத்தை நாங்க நெட்ல வந்தாலும் பார்க்க மாட்டோம். ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்க பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நாங்க பார்க்கல, நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எங்க தளபதி படத்தை தியேட்டர் தான் பாப்போம்ன்றாங்க. அவனடா ஒரு மாசத்துல வந்தா தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாசத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் நடித்த படம் வரும். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா நான் ஸ்னேட்டக்கார ஓரம் போ அண்ணா வராங்க பாரு. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாமல் நேராக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சக்ஸஸ் மீட் வரோன்னா ஃபார் திஸ் ஒன் மேன்ஸ் கிரேஸ். என்னை பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்னை பிடிச்சவன கோடி பேர் காட்ட வேணி. மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா. வீரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா, வீரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். என்னோட கடைசி படமான போக சொன்னாலும்